அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 2. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் பக்கத்துல நமக்கு முக்கிய செய்திகள் எதுவும் இல்ல. ஸோ அடுத்த கட்டமா வந்தோம்னா, நமக்கு இந்த சேலம் மாவட்டம் குறித்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு செய்தி குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தொகுதிய பத்தியும் வரிசையா குடுத்துட்டு வராங்க. அந்த வகையில சேலம் தொகுதியில இதுவரைக்கும் ஒரு பெண் மக்களவை எம்பி அப்படிங்கிறவங்க வந்ததே இல்ல அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. 17 மக்களவை தேர்தல்கள் நடந்திருக்கு. 17 மக்களவைத் தேர்தல்கள்லயும் பெண் வேட்பாளர் வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு ஒரு டேட்டாவும் இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1792ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளை உள்ளடக்கி மொத்தம் 7530 சதுர கிலோமீட்டர் கொண்ட சேலம் மாவட்டம் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டமாகும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தகவல் தேவைப்படலாம். சரிங்களா? இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டமாக சேலம் மாவட்டம் வந்து இருந்திருக்கு. நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய பகுதிகளை இணைத்து சேலம் மாவட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 4, 1792ஆம் ஆண்டுல. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். திருக்குறள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இன்னைக்கு சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருத்தலை அறிந்த பிறகே சொல்லக் கருதியதைச் சொல்ல வேண்டும். ஸோ நம்ம பேசக்கூடிய ஒரு சொல் எதிர்ல இருக்கக்கூடியவங்க பேசின அந்த சொல்லை விட அந்த சொல்லுக்கிட்ட தோற்றாம இருக்கணும். ஓகேங்களா? நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு சொற்கள் அப்படிங்கிறது. அதனை அறிந்த பிறகே சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ திருக்குறள் எண் 645 அதிகாரம் சொல்வன்மை. ஸோ அடுத்த கட்டமா பார்த்தோம்னா 2 முக்கிய செய்திகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகளில் சாதிய வேறுபாடு. அதை விசாரிக்க ஒரு குழு தமிழக அரசாங்கத்தால அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை சார்ந்த ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு போன வருஷம் இந்த பள்ளி மாணவர்களுக்கிடையே ஒரு ஜாதிய போராட்டம் ஒரு சண்டை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அதை ஒட்டி தமிழகம் த்துல இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள்ல ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பத்தி ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. தமிழகம் முழுவதும் பள்ளி, கல்லூரிகளில் சாதிய மோதல்களை தடுப்பதற்காக ஆய்வு செய்வது ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. ஸோ காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல இந்த கேஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ்லாம் இருக்கா? அதை பத்தின ஒரு ஆய்வு செஞ்சு அரசாங்கத்துக்கு பரிந்துரைகள குடுக்கறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஒரு ஒன் மேன் கமிட்டி. அ திரு ரிட்டயர்ட் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையில வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கமிட்டியோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாசத்தோட முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மே 31ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. அதுதான் அந்த செய்தி. ஸோ நமக்கு இந்த ஜாதிய வேறுபாடு குறித்த அ ஆய்வுகள மேற்கொள்றதுக்காக தமிழக அரசாங்கத்தால யார் தலைமையில குழு அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி வரலாம். அதுக்கு திரு சந்துரு அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பதில் நமக்கு தெரியணும். ஓகேவா? முக்கியமான கேள்வி. கண்டிப்பா தேர்வுகள்ல எதிர்பார்க்கலாம். அடுத்தது கர்ப்பிணிகள் நிதியுதவி திட்டம். புதிய நடைமுறை அமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அ மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. மகப்பேறு உதவி திட்டம். ஓகேவா? ஸோ அந்த வகையில அந்த திட்டத்துல நமக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 18,000 நமக்கு வரும். அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வரும். அதுல ரூ. 14,000 வந்து நமக்கு ரொக்க பணமாகவும், ரூ. 4,000 வந்து நமக்கு நியூட்ரிஷன் கிட்டா ஓகேங்களா? சத்துணவு, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி நெய், இந்த மாதிரியான பொருட்கள் அடங்கிய ஒரு சத்துணவு ஒரு நியூட்ரிஷன் கிட்டா வந்து நமக்கு குடுப்பாங்க. அத வந்து அந்த கிட்டோட மதிப்பு ரூ. 2,000. அந்த கிட்ட 2 தடவ குடுப்பாங்க. ஸோ ரூ. 4,000 மதிப்புள்ள அந்த நியூட்ரிஷன் கிட்டும், ரூ. 14,000 அமௌண்ட்டும் நமக்கு குடுப்பாங்க. ஓகேவா? இந்த ரூ. 14,000 அமௌண்ட் பிளஸ் ரூ. 4,000 இந்த ரூ. 18,000 வந்து நமக்கு 5 தவணைகளாக இதுக்கு முன்னாடி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அத 3 தவணைகளா மாத்திருக்காங்க. அதுதான் அந்த புதிய நடைமுறை அமல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறமா முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்துக்கு கீழ அ கர்ப்ப காலத்தில் 4வது மாதத்தில் ரூபாய் 6,000 குழந்தை பிறந்து 4வது மாதத்தில் ரூபாய் 6,000 குழந்தை பிறந்த 9வது மாதத்தில் ரூபாய் 2,000 வழங்கப்பட உள்ளது. ஓகேங்களா? ஸோ ரூ. 14,000 இப்படி குடுக்குறாங்க.
அ கர்ப்ப கர்ப்ப காலத்து 4வது மாதத்துல ஒரு ரூ. 6,000. குழந்தை பிறந்த 4வது மாதத்துல ஒரு ரூ. 6,000. அடுத்தது குழந்தை பிறந்த 9வது மாதத்துல ரூ. 2,000 அப்படிங்கிறது குடுக்க போறாங்க. ஸோ 14,000 இப்படி. அதேபோன்று வேறு காலத்தில் 3வது மற்றும் 6வது மாதங்களில் இருமுறை ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த ரூ. 2,000 மதிப்புள்ள அந்த ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படிங்கிறது பேறு காலத்துல 3வது மாதத்திலும், மறுபடியும் 6வது மாதத்திலும் இருமுறை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு 4,000. ஸோ டோட்டலா 18,000 இப்படி குடுக்கப்படுது. முன்னாடி 5 டெர்ம்ஸா இருந்தது. இப்ப 3 டெர்ம்ஸா மாத்திருக்காங்க. அதான் சரிங்களா? ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வேறு செய்திகள் அப்படிங்கிறது எதுவும் இல்ல. மத்ததெல்லாம் எல்லாமே குறைவாக தான் இருந்துச்சு. முக்கிய செய்திகள் அப்படிங்கிறது இந்த ஒரு 2, 3 நியூஸ் மட்டும் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.